இன்னைக்கு ரொம்ப சூப்பரான உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய கருப்பு உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கஞ்சி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதே டைம்ல உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். கைவலி, கால்வலி, அது மாதிரி இடுப்பு வலி இதெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த கஞ்சியை குடிச்சா நிச்சயமா சரியாகும். மாதவிடாய் காலத்துல பெண் குழந்தைங்களுக்கு அவசியம் இந்த கஞ்சியை கொடுங்க. கண்டிப்பா எந்த வலியும் இருக்காது. இந்த உளுந்து கஞ்சி ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஒரு குக்கர் எடுத்துங்க, அதில் 1 டம்ளர் கருப்பு உளுந்து தான் போடணும். வெள்ளை உளுந்து வேணாம். தயவு செஞ்சு கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுங்கள். இதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. 1 டம்ளர் கருப்பு உளுந்துக்கு 1/2 டம்ளர் பச்சரிசி வேணாலும் எடுத்துங்க. சாப்பாட்டுக்கு போடுற புழுங்கரிசியாக இருந்தாலும் ஓகே. நான் சாப்பாட்டுக்கு போடுற அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா 3 தடவை களைஞ்சாச்சு. களைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அரிசி 1/2 டம்ளர் எடுத்திருக்கோம். உளுந்து 1 டம்ளர், மொத்தம் 1.5 டம்ளர். 1.5 டம்ளருக்கு கிட்டத்தட்ட 6 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. 6 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. இதில் நம்ம போடுற ஒரு பொருளுமே நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இதில் 3 ஸ்பூன் வெந்தயம் போடுங்க. வெந்தயம் நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த வலி எல்லாம் போக்கக்கூடியது. இது ரொம்பவே ஹெல்த்தியானது. கண்டிப்பாக இதை சேர்த்துக்கங்க அவசியம். அப்புறமா இது கூட ஒரு 40 பூண்டு பல் சேர்த்துக்கங்க. பூண்டு பல்லு உண்மையிலேயே ரொம்ப நல்லது. இது ஆன்டி ஆக்சிடென்ட்னே சொல்லலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க. இது கூட கொஞ்சமா நெய் ஊத்துங்க. எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் குக்கரை மூடி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிருங்க. ஒரு 6-7 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 6-7 விசில் குக்கரில் வர்றக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காவை நல்லா திருவிக்கங்க. அதுக்கப்புறமா இப்போ 1 டம்ளர் கருப்பு உளுந்து போட்டிருக்கோம்ல, 1 டம்ளர் கருப்பு உளுந்து போடுறோம்னா 2 டம்ளர் வெள்ளத்தை நுணுக்கி தூளா போட்டுங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரையா இருந்தாலும் பரவாயில்ல. அது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா வெள்ளத்தூளா இருந்தாலும் சரி, வெள்ளமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அடியில் லைட்டா மண்ணு தூசிலாம் இருக்கும். அதனால கொதிச்சுக்கட்டும். இப்போ 6 விசில் வந்துருச்சு. இங்க பாருங்க, நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. கரண்டியை விட்டு நல்லா கிளறிக்கங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பாகு இந்த ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா காய்ச்சணும்லாம் அவசியம் இல்லை. அந்த வெள்ளம் கரைஞ்சி மண்ணு கல்லெல்லாம் இருக்கிறது வெளியாகணும். அதுக்காக தான். இப்போ தேங்காவை துருவி வச்சிருந்தோம்ல, அதை சும்மா கொஞ்சமாக ஊற்றி பாலை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா தேங்காய் பால் தான் பெஸ்ட்டு. அதுக்காக தான். இப்போ வெள்ளைப்பாகு இருக்குல்ல, அதை அப்படியே இந்த உளுந்து கஞ்சியில் ஊற்றியாச்சு. ஏன் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் வெல்லம் போட சொன்னேன்னா, குழந்தைங்க கசப்பாக இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இனிப்பாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வெல்லம் கொஞ்சம் கூட போடும்போது அவங்களுக்கு இனிப்பு டேஸ்ட்டோட பிடிக்கும், கசப்பாக இருக்காது. உண்மையிலேயே இந்த கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இடுப்பு வலியெல்லாம் கண்டிப்பாக நல்லா கேட்கும். ஆரோக்கியமான ஒரு கஞ்சியை அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு குடிக்கும்போது கண்டிப்பாக அவங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல, புளிஞ்சு வச்சிருக்கோம்ல, அந்த தேங்காய் பால் அது 1 டம்ளர் இருக்கும். அதையும் ஊற்றிடுங்க. எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வெல்லாம் ஆன் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. சும்மா வெளியிலேயே வச்சே கலந்து விட்டுருங்க. இங்கே பாருங்க, பாயாசம் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த உளுந்து பாயாசம். அவ்வளோதான். ஆரோக்கியமான சுவையான சூப்பரான உளுந்து கஞ்சி தயாராகிருச்சு. வாரத்தில் ஒரு நாள் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் காலையில் இதை சாப்பாடாக கொடுங்க. கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே டைமில் இடுப்பு வலி, கை கால் வலி, உடம்பு வலி எல்லாமே சரியாயிரும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை, நம்ம சேர்த்துருக்கிற ஒரு பொருளுமே நிச்சயமாக நல்ல விட்டமின், நியூட்ரின், மினரல் எல்லாமே இருக்குது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கருப்பு உளுந்து தான் ரொம்பவே நல்லது. இது நம்ம ஸ்கின்னை சைனிங்காகவும் அதே டைமை க்ளோயிங்காகவும் யங்காகவும் வச்சுக்கும். நிச்சயமாக நம்ம ஃபேஸ் நல்ல பிரைட்டாக இருக்கும் கருப்பு உளுந்து அடிக்கடி சாப்பிடும்போது. மாதவிடாய் காலத்தில் கண்டிப்பாக 3 நாள் அவசியம் இதை பெண் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்பவே நல்லது. இந்த உளுந்து கஞ்சி இம்யூனிட்டி அதிகரிக்குது. பேக் பெயின், அப்புறமா ஜாயின்ட் பெயின் எல்லாத்தையுமே சரி செய்து, அதுக்கப்புறம் நம்மளோட இதை ஆரோக்கியமான ஒரு உணவை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட தலைமுடியும் அடர்த்தியாகவும், புரோட்டீன் அதிகமாக கிடைக்குது. பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், அயன், விட்டமின் பி எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக அவசியம் இந்த உளுந்து கஞ்சியை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.